வணக்கம். டாப் 10 செய்திகள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், தேசம், உலகம், விளையாட்டு, சினிமா செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக டெல்லியில் பாஜக தலைவர்கள் தீவிர ஆலோசனை. பாஜகவுக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகள். ஒற்றுமையால் அதிமுகவை மீட்டெடுப்போம் என கூறும் OPS. விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரும் தேமுதிக என தேர்தல் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாரதிய ஜனதா தலைவர்கள் டெல்லியில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் மீண்டும் மோடி அரசு அமைவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அமைச்சரவை பங்கீடு, இலாகா ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்தும் தேர்தல் முடிவுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்காதது தொடர்பாக மாநில வாரியாக பாஜக ஆய்வு செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தியில் ஆட்சியமைக்க 272 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக மட்டும் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தனி பெரும்பான்மையுடன் அந்த கட்சியால் ஆட்சியமைக்க முடியாத நிலை இருப்பதால் கூட்டணி கட்சிகளையே பெரிதும் நம்பியுள்ளது. அதிலும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரே கிங் மேக்கர்களாக உள்ளனர். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி 16 இடங்களிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி 12 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் பிரதமராக மோடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இரு கட்சிகளும் முக்கிய இலாக்காக்களை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, போக்குவரத்து, வேளாண்மை, IT, நீர்வளத்துறைகளையும் 3 கேபினெட், 3 இணையமைச்சர் பதவிகளையும் சந்திரபாபு நாயுடு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, 3 கேபினெட், 2 இணையமைச்சர்கள் என 5 மத்திய அமைச்சர் பதவிகளை நிதிஷ்குமார் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல 2 MPக்களை வைத்துள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அமைச்சரவையில் இடம் கேட்டு பாஜகவை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. அக்கட்சி MP குமாரசாமி வேளாண் துறை அமைச்சர் பதவியை கேட்பதாக தெரிகிறது. பீகாரில் 5 தொகுதிகளை வென்ற சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தியும் அமைச்சரவையில் இடம்பெற நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் முதல்வராக இருப்பதால் ஏக்நாத் ஷிண்டே நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை என தெரிகிறது. ஒற்றுமையால் அதிமுகவை மீட்டெடுப்போம் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். நாளை நமதே என்ற முன்னாள் முதல்வர் MGRின் பாடலை குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மனவேற்றுமைகளை கடந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றுபட வேண்டும் என கூறியுள்ளார். ஆட்சியையும் கட்சியையும் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என தெரிவித்துள்ள அவர், ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என குறிப்பிட்டுள்ளார். இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியம் எனவும் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட பன்னீர்செல்வத்திற்கு 2வது இடமே கிடைத்தது. இதேபோல் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட 9 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்த நிலையில் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னதாக அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என சசிகலா வலியுறுத்திய சூழலில் தற்போது பன்னீர்செல்வமும் அதே கோரிக்கையை விடுத்துள்ளார். அதிமுக ஒற்றுமை குறித்து பேச OPSக்கு தகுதியில்லை என முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குழப்பத்தை ஏற்படுத்தவே அதிமுக தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு விடுப்பதாக விமர்சித்தார். கழகத்தையும் கழக தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கூறுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை. அதற்கு காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள். அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்க்கின்றவர். இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம். நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் தோற்கவில்லை, சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேர்தல் முடிவு குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திற்கு இமெயில் மூலம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கூறுகிறாகவும், பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நிச்சயமாக அங்க ரீகவுண்டிங்க உடனடியாக செய்து என்ன அங்க ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பது நிரூபிக்கணும். உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர். இதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், 50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிக்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலயும் சூழ்ச்சி செய்து அவர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால பிரஷர் தாங்க முடியல, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது. மறுவாக்கு எண்ணிக்கை தொடர்பான தேமுதிகவின் கோரிக்கை தவறானது என விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பொய் புரட்டுகளை அடுக்குவது பிரேமலதாவின் வாடிக்கை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் விஜய் பிரபாகர் கேண்டிடேட் அங்க இருந்தாரு கவுண்டிங் அப்ப. முன்னாள் அமைச்சருடைய சீஃப் ஏஜென்டா இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அங்க இருந்தாரு. அவர்கள் எல்லாம் 7 மணிக்கு கிளம்பி போனாங்க. இவிஎம் கவுண்ட் முடிஞ்சு இவிஎம் முடிஞ்சு வெறும் போஸ்டல் பேலட் மட்டும் என்பதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் அவங்க கிளம்பி போனாங்க. இப்ப போய் சென்னையில ரூம் போட்டு தங்கிட்டு அப்புறம் ரூம்ல சென்னையில போய் இறங்கின உடனே பேசிட்டீங்கன்னா இது என்ன பேச்சு? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் சந்திக்கின்றனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு சந்திப்பு நடைபெறவுள்ளது. அப்போது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் அடங்கிய பட்டியலையும், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் உள்ளனர் என்பது குறித்த பட்டியலையும் குடியரசுத் தலைவரிடம் வழங்க இருக்கின்றனர். இந்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு குடியரசுத் தலைவர் முர்மு 18வது மக்களவை மற்றும் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவார். 17வது மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் நேற்று உத்தரவிட்டிருந்தார். மக்களவையில் இஸ்லாமிய எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த முறை 26 இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 24 பேர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் சார்பில் 78 இஸ்லாமிய வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதிகபட்சமாக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் 35 இஸ்லாமியர்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டனர். காங்கிரஸ் சார்பில் 19 இஸ்லாமிய வேட்பாளர்களும், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் 6 இஸ்லாமிய வேட்பாளர்களும், சமாஜ்வாதி கட்சி சார்பில் 4 இஸ்லாமியர்களும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டனர். இவர்களில் 24 பேர் வெற்றியை ஈட்டியுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 115 இஸ்லாமியர்கள் போட்டியிட்ட நிலையில் 26 பேர் வெற்றி பெற்றிருந்தனர். அதிகபட்சமாக 1980ஆம் ஆண்டில் 49 இஸ்லாமியர்கள் மக்களவையில் இடம்பெற்றிருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த தேர்தல்களில் குறைந்து கொண்டே வருகிறது. பட்டியலின மற்றும் பழங்குடியின தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி குறைந்துள்ளது. இந்த முறை 55 தனி தொகுதிகளை மட்டுமே பாஜக கைப்பற்றியுள்ளது. மக்களவையில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்காக 131 தொகுதிகள் உள்ளன. கடந்த முறை 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த முறை 55 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகா, பீகார், பஞ்சாப், மேற்கு வங்கம், கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில்
20க்கும் மேற்பட்ட SC/ST தொகுதிகள் பாஜக வசமிருந்து நழுவியுள்ளன. கடந்த தேர்தலில் 45 SC தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த முறை 30 SC தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாகை சூடியுள்ளது. இதேபோல் கடந்த முறை 32 ST தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக அதில் 7 தொகுதிகளை இழந்து 25 ST தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. இதில் ஜார்க்கண்ட் குந்தி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் முண்டா சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் ராஜஸ்தானின் பன்ஸ்வரா தொகுதி மற்றும் கர்நாடகாவில் சாம்ராஜா நகர் தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர்கள் படுதோல்வியடைந்தனர். தமிழகத்தில் செட் தேர்வு ஒத்திவைப்பு, தாய் யானையுடன் குட்டியை சேர்க்க தொடர்ந்து முயற்சி செய்யும் வனத்துறை, பழைய துணி குடோனில் தீ விபத்து உள்ளிட்ட டாப் 10 தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 2 நாட்களுக்கு செட் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இந்த தேர்வு எழுத 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் தொழில்நுட்ப காரணங்களால் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். செட் தேர்வுக்கான புதிய தேதி ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடையுள்ளது. 2024-25 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்தனர். நேற்றைய நிலவரப்படி சுமார் 2,42,000 விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. இந்த நிலையில் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அசல் சான்றுகளை பதிவேற்றம் செய்ய 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வருகிற 13ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட உள்ளது. தென்காசியில் பொழிந்த மழை காரணமாக அரசு பேருந்திற்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சுரண்டையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மழை பொழிந்ததால் பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நின்றபடியே பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் சேதமடைந்த பேருந்துகளை சீரமைக்க பயணிகள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்தது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக பொன்னேரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆர்கேபேட்டையில் 3 சென்டிமீட்டர் மழையும், பள்ளிப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குடிநீருக்கு முக்கிய ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து 548 கன அடியாக உள்ளது. ஏரியிலிருந்து 132 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பழைய துணிகள் வைக்கும் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. விவேகானந்தர் நகர் பகுதியில் இம்ரான் பாஷா என்பவர் பழைய துணிகளை புதுப்பித்து மறு விற்பனை செய்யும் குடோன் நடத்தி வருகிறார். இங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் தீயில் எரிந்தன. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தின் மேல்மாடியில் சிக்கியிருந்த 2 நபர்களையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தார்களா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காயங்களுடன் சுற்றித் திரியும் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 5 குன்னு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக உடலில் காயங்களுடன் நடக்க முடியாமல் சிறுத்தை ஒன்று ஊருக்குள் சுற்றி வருகிறது. அந்த பகுதியில் உள்ள சாலையில் சிறுத்தை நடந்து சென்றதையும் பொதுமக்கள் பார்த்திருக்கின்றனர். இந்நிலையில் சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து 3வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தையை பிடித்து சிகிச்சை அளிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று ஏற்றம் கொண்டுள்ளது. காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 75 ரூபாய் விலை உயர்ந்து 6,800 ரூபாய்க்கும், சவரன் 600 ரூபாய் விலை அதிகரித்து 54,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் 80 காசுகள் ஏற்றம் கண்டு 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் தொடரும் கனமழை, செக் குடியரசில் விபத்துக்குள்ளான ரயில்கள், பலூன்களை பறக்கவிட்டு சண்டையிடும் கொரிய நாடுகள் உள்ளிட்ட டாப் 10 சர்வதேச செய்திகளை பார்க்கலாம்.
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடத்தில் சக நாசா விண்வெளி வீரரும் அமெரிக்க கடற்படை முன்னாள் கேப்டன் புட்ச் வில்மோருடன் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அட்லஸ் வி ராக்கெட் மூலமாக இருவரும் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டனர். 25 மணி நேர பயணத்திற்கு பிறகு இன்று அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைவார்கள். ஒரு வாரம் இருவரும் அங்கு தங்கியிருந்த ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு ஜூன் 14ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா விண்வெளி ஆய்வு மையம் கூறியுள்ளது. முன்னதாக சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது வெற்றிகரமாக பயணித்திருக்கிறார். ஏற்கனவே 2006, 2012ஆம் ஆண்டுகள் என 2 முறை விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் 322 நாட்கள் தங்கியிருந்த நிலையில் தற்போது 3வது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையில் கனமழை பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பொழிந்து வருகிறது. இதனால் சுமார் 93,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகியுள்ளன. சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். மழை பாதிப்புகளால் இதுவரை 30 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் தொடர்ந்து மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் நாஜி படையினரை விரட்டியடிக்க படைகளை குவித்ததன் 80ஆம் ஆண்டு விழா இங்கிலாந்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி போர்ட்ஸ்மவுத் பகுதியில் பிரம்மாண்ட ட்ரோன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. போர் விமானம், போர்க்கப்பல், சிப்பாய், கழுகு போன்ற வடிவங்களில் ட்ரோன்கள் வானில் பறக்க விடப்பட்டன. இரவில் வானத்தை ஒளிரச் செய்த இந்த ட்ரோன் ஷோ பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தது. கடந்த 1944ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தபோது ஜெர்மனியின் நாஜி படையை விரட்டியடிக்க பிரிட்டனும் அமெரிக்காவும் கைகோர்த்தது. இதற்காக அந்த ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி இரு நாட்டின் படையெடுப்புகளையும் கடல் வழியாக இறக்கிவிட்டு பிரான்ஸை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனை டி டேவாக ஆண்டுதோறும் இங்கிலாந்தும் பிரான்சும் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. பலூன் மூலமாக தென்கொரியாவிற்குள் வடகொரியா குப்பைகளை அனுப்பியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்களும் பலூன்களை அனுப்பியுள்ளனர். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் பலூன் மூலமாக தென்கொரியாவிற்குள் குப்பைகளை வீசியது. இதனால் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தென்கொரியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பலரும் வடகொரியாவிற்கு எதிரான வாசகங்களுடன் கூடிய துண்டு பிரசுரங்கள் அடங்கிய பலூன்களை வடகொரியாவிற்குள் பறக்கவிட்டுள்ளனர். மேலும் பாப் இசை மற்றும் நாடகங்களை கொண்ட USB டிரைவுகளையும் அனுப்பி வைத்திருக்கின்றனர். அணு ஆயுதங்களை கொண்டு சண்டையிட்டுக் கொண்ட நாடுகள் தற்போது பலூன்களை பறக்கவிட்டு சண்டையிட்டுக் கொண்டு வருகின்றனர். செக் குடியரசு நாட்டில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 4 பயணிகள் உயிரிழந்தனர். 26 பேர் படுகாயமடைந்தனர். செக் குடியரசின் தலைநகரான பிராகில் இருந்து ஸ்லோவாக்கியாவின் கோசஸ் நகரத்துக்கு பயணிகள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. பட்டூபிஸ் என்ற பகுதியில் ரயில் சென்று கொண்டிருக்கும் போது சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 26 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு செக் குடியரசு பிரதமர் பீட்டர் ஃபியாலா இரங்கல் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நிகழ்ந்த கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 நபர்கள் உயிரிழந்தனர். கொலம்பியாவில் பொழிந்த கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்கள், வீடுகள், குடியிருப்புகள் என காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக விளைநிலங்களில் விளைவிக்கப்பட்டிருந்த வாழைப்பழம், பப்பாளி உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பசிபிக் கடலில் நிலவி வரும் எல் நினோ லா நினாவாக மாறிவரும் நிலையில் கொலம்பியாவில் வரும் நாட்களில் கனமழை மற்றும் புயல் ஏற்படக்கூடும் என அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. உலகின் சராசரி வெப்பநிலை வரும் காலங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என உலக வானிலையியல் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
காலநிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகள் அதீத கனமழை, வறட்சி, வெப்ப அலை என பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. கடந்த 12 மாதங்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. அடுத்த 5 வருடங்களுக்குள் உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை கடக்க 80 விழுக்காடு வாய்ப்பு இருப்பதாக உலக வானிலையியல் அமைப்பு கூறியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மே மாதம் உலகின் மிக வெப்பமான மாதமாக பதிவாகியிருந்தது. இதனை மேற்கோள் காட்டி பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், உலகம் நம்மிடம் ஏதோ கூற வருகிறது, ஆனால் நாம் அதனை கேட்க விரும்பவில்லை. நாம் ஒன்று கூடி வேகமாக செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான செயல் செய்ய வேண்டிய நேரம் இது என கூறினார். முன்னதாக பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் 2030ஆம் ஆண்டு வரை உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 செல்சியஸ் வரை கடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. பாரிஸ் விமான நிலையம் அருகே வெடிப்பொருட்களுடன் சுற்றித் திரிந்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாரிஸ் நகருக்குள் பயங்கர வெடிப்பொருட்களுடன் ஒருவர் சுற்றித் திரிவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பாரிஸ் நகர் முழுவதும் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாரிஸ் விமான நிலையம் அருகே உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நபரிடம் பயங்கர வெடிப்பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த நபரையும் கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் ரஷ்யா, யுக்ரைன் குடியுரிமை பெற்றவர் என்பது தெரியவந்திருக்கிறது. அவர் ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத செயலுக்கு ஏதும் சதித்திட்டம் தீட்டினாரா, அவருக்கு பயங்கரவாத இயக்கத்தினருடன் தொடர்பு உள்ளதா போன்ற விவரங்களை பாரிஸ் நகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மெக்சிகோவில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பெண் மேயரை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி மெக்சிகோவில் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலுடன் உள்ளாட்சித் தேர்தலும் நடந்து முடிந்தது. இதில் மிசோகன் மாகாணத்தில் கொட்டிச்சா நகர் மேயராக யோலந்தா சாnchez என்பவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு யோலந்தா வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த கும்பல் யோலந்தாவை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றது. இதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். மெக்சிகோவில் முதலாக பெண் அதிபராக கிளாடியா ஷெயின்பாம் பொறுப்பேற்ற மறுநாளே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இலங்கையில் உள்ள திருகோணமலையில் கடந்த ஒரு வாரத்தில் காட்டு யானை தாக்கியதில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். கிண்ணியா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். இதேபோல வெள்ளாங்குளத்தில் வசித்து வந்த முஹைதீன் என்பவரும் யானை தாக்கியதில் உயிரிழந்தார். அவருடன் சென்ற 3 விவசாயிகள் உயிர் தப்பினர். மனிதர்களை தாக்கிய யானை வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளது. மேலும் நெல் மணிகளையும் யானை சாப்பிட்டுச் சென்றுள்ளது. யானை தாக்கி அடுத்தடுத்து 3 நபர்கள் உயிரிழந்ததால் ஊருக்குள் சுற்றித் திரியும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். T20 உலகக்கோப்பை போட்டியில் ஓமனை வீழ்த்திய ஆஸ்திரேலியா, இறுதிக்கட்டத்தை எட்டிய பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் உள்ளிட்ட விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா, குவைத் அணிகள் இன்று இரவு 7 மணிக்கு கொல்கத்தாவில் மோதுகின்றன. இந்த ஆட்டத்துடன் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெறுகிறார். தகுதிச் சுற்று தொடரில் இந்திய அணி இறுதிக்கட்ட நிலைக்கு முன்னேற வேண்டுமானால் இன்றைய ஆட்டத்தில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடியுடன் களமிறங்குகிறது. தகுதிச் சுற்றில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. 12 புள்ளிகளுடன் கத்தார் முதலிடம் வகிக்கிறது. இன்றைய ஆட்டத்துடன் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெறவுள்ளார். 19 வருட கால்பந்து வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறவுள்ள சுனில் சேத்ரி வெற்றியுடன் விடைபெறுவதிலும் இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறச் செய்வதிலும் கூடுதல் முனைப்பு காட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.